ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோவோ நம்ம செல்ஃபோன்லேயே நல்ல கேமரா தான் வச்சுருப்பாங்க நிறைய பேர். அதிலே எடுக்கலாம்ல. அதை எடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் வச்சுக்கணும், கேலரியில் வச்சுக்கணும். ஒரு பயோடேட்டா ஃபோட்டோ எடுத்துக்கணும், ஜாதகம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அந்த வரன் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். 2 இது 4த்தையும் வச்சு யார் கேட்டாலும் வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம பரிவர்த்தனை பண்ணிக்கணும். இந்த முறைகள்லாம் தெரியறதே கிடையாது. 5 வருஷமா இல்லை, 10 வருஷம் இல்லை, நீங்கள் முறை தெரியாமல் எத்தனை வருஷம் பார்த்தாலும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஆக எண்ணம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக இல்லை. தெளிவான எண்ணம் இருக்கணும், பண்ணணுன்ற எண்ணம் இருக்கணும். பல காரணங்களால் மேலோட்டமாகவே தேடுவாங்க. இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நாம. ஆனால் இந்த வீடியோக்கு சம்மந்தம் இருக்குனால அதை பற்றி ஷார்ட்டாக திரும்ப அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரே ஒரு பிள்ளை இருக்குது, ஒரே ஒரு பொண்ணு இருக்குன்னா அதிக பய உணர்ச்சியால் ரொம்ப ஃபில்டர் பண்ணுவாங்க. நடக்கவே நடக்காது. மைனரையே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நெகட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எல்லாம் விட்டுருவாங்க. இது வேணாம், அது வேணாம், இது வேணாம், அது வேணான்னு பய உணர்ச்சி அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக அவங்க வேணாம் வேணான்னு சொல்லிட்டு வராங்க. ஆக எண்ணம் தான் சரியில்லைன்னு அர்த்தம். உங்களுடைய ஜாதகம் அதை ரொம்ப வருஷம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா எண்ணம் சரியில்லைன்னு அர்த்தம். 1 இதுதான் முக்கியமான காரணம். 2வது உங்களோட முயற்சிகள் தவறாக இருக்குதுன்னு அர்த்தம். சரியான முயற்சி இல்லைன்னு அர்த்தம். முயற்சி சரியாக இருக்கணும். 3வதா பரிகாரங்கள் செஞ்சிருக்கணும். அமையவே இல்லைன்னா பரிகாரம் செய்யணும். பரிகாரத்தை செய்கிறதுக்கு தயங்குறாங்க, கஞ்சத்தனப்படுறாங்க, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. காசு கடவுளுக்கு தானே கொடுக்குறோம், என்ன அப்போ? இல்லை எவனோ ஏமாத்துறான், பரவாயில்ல, நம்ம கர்மாவை எடுத்துக்கிட்டானா கூட பரவாயில்ல. உங்களை ஏமாத்தினா உங்கள் கர்மா அவங்ககிட்ட போகுதுன்னு அர்த்தம். போட்டுமே, உங்களுக்கு கர்மா கரையுது இல்லை. இல்லை ஜோசியருக்குலாம் பரிகாரம் சொல்லி ஏமாத்துறானுங்க. கோயிலுக்கு தாங்க பெரும்பாலும் சொல்லுவாங்க. கோயிலுக்கு போய் சாமி நான் கமிஷனாக கொடுக்க போகுது பரிகாரம் செய்கிறதுனால. ஏதாவது பரிகாரம் செய்யணும். பரிகாரம் செய்து தயங்குறாங்க. பறக்கிற கேமரா வைப்பாங்க, ஆள் உயரம் கட் அவுட் வைப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே சுவிட்சர்லாந்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சுப்பாங்க ஹனிமூனுக்கு. இதெல்லாம் பண்ண தெரியுது. ஒரு சில ஆயிரங்கள் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணணும்னா மனசு வர மாட்டேங்குது. கல்யாண வாழ்க்கையில் 2 பகுதி இருக்குது. ஒன்று ஆகணும், இன்னொன்று ஆனதுக்கப்புறம் வாழணும். நீங்கள் அரைக்குறையாக பரிகாரம் செஞ்சீங்கன்னா ஆகிடும், ஆனதுக்கப்புறம் வாழ முடியாமல் போயிடும். எவ்வளோ முடியுமோ செலவு பண்ணி நம்பிக்கையோட பரிகாரத்தை செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வரன் அமையும்.